வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான, ரொம்ப சாஃப்டான, ரொம்ப எம்மியான வட்டலப்பம் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன், 4-5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். முந்திரி எடுத்துக்கோங்க, பாதாம் எடுத்துக்கோங்க, பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் சர்க்கரை எடுத்து வச்ச சர்க்கரை, இது 50 கிராம் சர்க்கரை இருக்கும். 50 கிராம் சர்க்கரை கூட நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டையிலே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூடவே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்து அடிக்கலாம். சர்க்கரை, முட்டை, ஏலக்காய் இது 3 சேர்த்து அடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நுர பெங்கிக்கிட்டு சூப்பராக வரும். இப்போ முட்டையும் அடிச்சுக்கோங்க. நல்லா நுரப்புங்கிற அளவுக்கு நல்லா கிரில் பண்ணி விட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அடிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நல்லா நுர பெங்கி வருது. இப்போ நம்ம காய்ச்சின பால், தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஹை ப்ரெஷர் உள்ளவங்களுக்கெல்லாம் தேங்காய் பால் சேர்க்காதீங்க. காய்ச்சின பசும்பால் சேர்த்து அடிச்சிங்கன்னா அதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும். பசும்பால் சேர்த்தாலும் பாக்கெட் பால் கூட காய்ச்சி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை நம்ம அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம அப்படியே முட்டையிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அது கூட சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆனது போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம கேக்கு ட்ரே இருக்குது பார்த்திங்களா, கேக்கு ட்ரே இருந்தால் அதில் ஊற்றுங்க. இல்லைன்னா ஒரு அகலமான ஒரு கிண்ணத்தில் கூட ஊற்றிக்கலாம். நான் இப்போ கேக்கு ட்ரேயில் ஊற்றுறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு நம்ம அடித்து வச்ச அந்த முட்டையை அதில் ஊற்றி இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம், பெரிய குக்கர்லேயும் நீங்கள் எந்த அளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சுக்கலாம். நம்ம 2 டம்ளர் அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றி இப்படி கை வச்சு பாருங்கள். நல்லா 1 இன்ச்சு வரணும் தண்ணி. முழுகிற அளவு வச்சிடாதீங்க. தண்ணி கரெக்டாக வைக்கலைன்னா மேலே கொதிக்கையில் தண்ணி பொங்கி வந்துடும். அதனால் நம்ம அந்த இப்படி 1 இன்ச்சு கை வச்சு பார்க்கணும், 1 இன்ச்சு இருக்கணும் தண்ணி. அதில் வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரை நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா விசில் போட்டு கரெக்டாக 15 நிமிஷம் வைங்க. எடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம போட்டிருக்க அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். இல்லைன்னா தண்ணி விட்டு போயிடும். நம்ம அளவு தப்பு பண்ணிட்டோம்னா, அளவில் தப்பு பண்ணிட்டோம்னா தண்ணி விட்டு போயிடும். இது நம்ம போட்டிருக்க அளவு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.